I can do all things through Christ who strengthens me என்கின்றார் பவுலடியார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். எனக்கு உறுதியூட்டும் கிறிஸ்துவால் என்னால் அனைத்தும் செய்ய முடியும். அத்தகைய உறுதிப்பாடு நமக்கு வேண்டும். We need conviction in what we say and in what we do. பேசும்போதே நமக்கு தெரியும். எனக்கு ஞாபகம் இருக்கு, ரொம்ப நாள் முன்னாடி நம்முடைய பாளை மறை மாவட்டத்துக்கு வந்து நான் ஒரு ரெக்கலெக்ஷனுக்கு வந்தப்போ ஓட் ஆஃப் தேங்க்ஸ் யார் சொன்னாங்களோ தெரியாது. அப்போ வந்து அந்த ஃபாதர் சொன்னார், ஒருத்தவங்க கண்ணை பார்த்தாவே தெரியும் இவங்க பேசுகிறத நம்புகிறாங்களா நம்பலையான்னு சொல்லிட்டு. அதுபோல் ஃபாதர் ராய் வந்து பேசினார் அப்படின்னு நம்ம ஃபாதர் ஒருத்தவர் எனக்கு நன்றி சொன்னார். அந்த நேரத்தில் அந்த அருள் தந்தைக்கு நான் மிகவும் மீண்டுமாக இப்போது நன்றி கூறுகிறேன். பாருங்கள், we have to do. இப்போ எந்த ஒரு வேலையை செய்கிறதுனாலும் நமக்கு வந்து கிரெடிபிலிட்டி வேணும், நம்பகத்தன்மை வேண்டும். நாம் சிந்திப்பதற்கும் நாம் பேசுவதற்கும் ஒற்றுமை இருக்க வேண்டும். நாம் பேசுவதற்கும் நாம் செயல்படுவதற்கும் ஒற்றுமை இருக்க வேண்டும். There should not be any difference between what we think and what we speak and what we speak and what we do. அந்த நம்பகத்தன்மை நம்ம எல்லாரிலும் இருக்க வேண்டும். நானே என்னுடைய வாழ்நாளில் பார்த்துருக்கேன், முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுவாங்க. முகஸ்துதிக்காக சில பேர் சிலதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நாம் இருந்து விடக்கூடாது. கால் எ ஸ்பேட் எ ஸ்பேட், அப்படி வந்து நம்ம வந்து நடந்து கொள்ள வேண்டும். அவர் வேர்ட்ஸ், ஆக்ஷன்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஆர் மோட்டிவேட்டட் பை அவர் கன்விக்ஷன். அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவரை பொறுத்த மட்டில் அவர் தன்னுடைய பணியை பற்றி மிக மிக தெளிவாக இருந்தார். I came to call sinners. He wanted to be with the people. நம்முடைய பணி வாழ்வில் இது வந்து நமக்கு உண்மையாகவே சாத்தியமாக இருக்க வேண்டும். அதை பற்றி உறுதியோடு இருக்க வேண்டும். To save the whole man, he cured the sick. Yesterday நான் சொன்னேன், சர்வீஸ் ஆஃப் பிரெட் அண்ட் வாட்டர் என்று. உணவளிப்பது, நோயாளிகளை குணப்படுத்துவது, இவை அனைத்திலும் ஆண்டவர் திட்டவட்டமாக இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். To fulfill the will of the Father, obeyed him till the end. He was convinced about it. Unless you forgive, you will never be forgiven. ஆண்டவர் நமக்கு சொல்வது. I am the way, life and the truth. யோவான் 14:6. I came to bring fire on the earth. லூக்கா 12:49. ஆண்டவர் தன்னுடைய லைஃப் ஸ்டைலில் கூட ரொம்ப நம்பகத்தன்மை உடையவராக இருந்தார். சிம்பிளிசிட்டி, humility, ready for the cross. With regard to his service, he was not at all discouraged. Prayer, பலமுறை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ப்ரேயரை பற்றி. எப்படி நம்முடைய சிலுவை பாதை சிந்தனையில் நான் சொன்னேன், என் பாடுகளுக்காய் விழித்திருந்து ஜெபிக்கும்படி என் அன்பு சீடரை கேட்டேன். அவர்களோ தூங்கிவிட்டார்கள் 9ஆம் ஸ்தலத்தில். இப்போது நான் கீழே விழுகிறேன். நீ ஜெபிக்கவில்லை என்றால் நீயும் உன் பங்கும் உன்னை சார்ந்தவர்களும் கீழே விழ நேரிடும் என்பதை மறந்து விடாது. நானோ வென்றால் விடியற் காலையில் கருக்கலாக இருக்கும்போது எழுந்து ஜெபித்தேன். பகலெல்லாம் நற்செய்தி அறிவித்தேன். நோயாளிகளை குணப்படுத்தினேன். பேய்களை ஓட்டினேன். மாலையானதும் தனிமையானதொரு இடத்துக்கு சென்றேன், ஜெபித்தேன். சில நாட்களில் இரவு முழுவதும் ஜெபத்திலே கழித்தேன்.
ஜெத்சமனி தோட்டத்தில் ஜெபித்தேன். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஜெபித்தேன். ஜெபிக்க கற்று தாரும் என்று கேட்ட என் சீடர்களுக்கு தாட்சியோடும் விடாமுயற்சியோடும் ஜெபிக்க நான் கற்றுக் கொடுத்தேன். நீ ஜெபிக்கிறாயா? வேலை வேலை என்று ஓயாமல் அலைகின்ற நீ வாழ்வதற்கும் இருப்பதற்கும் காரணமான என்னோடு நாள்தோறும் நேரம் செலவழிப்பதுண்டா? ஆறுதல் அளிக்கின்ற, உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கின்ற வல்லமையுள்ள என் வார்த்தைகளை நாள்தோறும் வாசித்து தியானிப்பதுண்டா? மொபைலில் பேசுவதற்கும் நண்பர்களோடு பொழுதுபோக்குவதற்கும் சளைக்காமல் நேரம் செலவழிக்கின்ற நீ இறை வழிபாட்டுக்கு, இறை வார்த்தைக்கு, திருப்பலிக்கு, தயாரிப்புக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கின்றாய்? ஜெபமின்றி ஜெயமில்லை. எல்லா சக்தியும் வல்லமையும் ஜெபத்திலிருந்து தான் புறப்படுகிறது என்பதை மறந்து விடாதே அப்படின்னு சொல். The conviction comes from prayer, knowing the will of the Father, constantly talking to God and listening to Him. இந்த ரெட்ரீட்லேருந்து நான் என்னுடைய லைஃப்பை பற்றி, மினிஸ்ட்ரியை பற்றி கன்வின்ஸ் ஆகி போகிறேன்னா ஆண்டவருக்கு மகிமை, எனக்கு ஆறுதல். பாருங்க, I am convinced about what I am going to be and what I am going to do. அன்பார்ந்த குருக்களே, இதனுடைய விளைவாக இருக்க வேண்டும். அதிகமாக ஜெபித்தால் நிச்சயமாக இதனுடைய விளைவு தான். நான் சொல்வதுண்டு 3 consequences. எப்பயே சொல்லிடுற மறக்கிறதுக்கு முன்னாடி, I evaluate any human being, any Christian, any seminarian, any sister on these 4 adjectives. Known as a prayerful person, hard-working person, compassionate person and humble person. இதுதான். Focused on yourself, you should be known as prayerful and hard-working. Focused on others, you should be known as compassionate person and humble person. மீதி எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் குப்பை. Nobody should point out to you and say he never prays. Nobody should say about you he is as lazy as possible. With regard to our own relationship with others, we should be known as கனிவானவர், தாட்சியுடையவர் என்று சொல்ல வேண்டும். நம்முடைய குருக்கள் நம்மை பற்றி முதல் சொல்ல வேண்டும், மக்கள் சொல்ல வேண்டும். அதுதான் கடவுள் முன்னிலையில் மிக முக்கியமானது. பாருங்கள், கேரக்டர், கரேஜ், கிரியேட்டிவிட்டி வாஸ் தேர் இன் ஜீசஸ். சிம்பிளி அவங்க அப்படி சொல்லியிருக்கலாம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் மாற்றி சொன்னவர். நோ பார்ஷியாலிட்டி, நோ நெப்போட்டிசம். பாருங்க, அப்போஸ்தலர்களுடைய கன்விக்ஷன். இன்னைக்கு இந்த கன்விக்ஷன் நமக்கு வேணும். பேதுரு சொன்னார் இல்லையா, திருத்துதர் பணி 4:20, we can't but preach what we saw and heard. அதுதான் நம்ம நம்முடைய பணி வாழ்வு. நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க எங்களால் முடியாது. இந்த கன்விக்ஷனோட நம்ம ஒவ்வொரு ரெட்ரீட்ல இருந்தும் போகணும். பாருங்க, in the name of Jesus I say get up and walk. திருத்துதர் பணி 3:6. கன்விக்ஷன் பாருங்க. பாரம்பரியம் சொல்லுகிறது, என் தலைவனை போல சாக எனக்கு தகுதி இல்லை, தலைகீழாக என்னை சிலுவையில் அறையுங்கள் என்றாராமே பேதுரு. பாருங்கள், பவுல பாருங்க, வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார். இதை சொல்லத்தான் ஒவ்வொரு குருவும். கலாத்தியர் 2:20. அதே போல தோமையார், நான் ஏற்கனவே சொன்னேன், நாமும் செல்வோம் அவரோடு இருப்போம், நாமும் போவோம் அவரோடு இருப்போம். ஒரு சாமியார் சொன்னார், நான் பிஷப்பா சான்ஸ் கிடச்சுன்னா தப்பி தவறி என்னை பிஷப்பா அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா என்னுடைய விருது வாக்கு இதாக தான் இருக்கும், நாமும் போவோம் அவரோடு இறப்போம். அப்படி தைரியமா இறக்கத்தான், பாடுபடத்தான், ஒவ்வொரு நாளும் துன்புறத்தான் நான் குருவாக ஆகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த அப்போஸ்தலர்களுடைய கன்விக்ஷனை பாருங்க. இன்னும் மற்றவர்கள் எல்லாம் பாருங்க, அந்த செந்தூரியன், அந்த 100 தலைவன், அவனுடைய கன்விக்ஷனை பாருங்க. ஆண்டவரே உம்மால் எல்லாம் முடியும். ஒவ்வொரு திருப்பலியிலும் நற்கருணை உட்கொள்ளும் முன் நாம் சொல்லுகிறோமே பாருங்கள். மார்த்தா, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். அந்த கானனைட் உமன், a woman who
overcomes Jesus in argument. ஹை ஜம்பில் கயிறு கட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜம்ப் பண்ணுவார். முதல்ல கண்டுக்காமல் இருந்தாலும் பின்னாடியே வருது, காலில் வந்து விழுது, நாய்க்குட்டின்னு சொல்கிறாரு, நாயின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அம்மா தாழ்ச்சோடு விடாப்பிடியோடு ஆண்டவரிடம் கெஞ்சி வேண்டி பெற்றுக்கொண்ட அவரை போல நாம் ஜெபிப்பது நம்முடைய பணியாற்றுவது. விடாப்பிடியாக நான் ஆண்டவரை பற்றி கொண்டு பணியாற்றுவேன். அதே போல அந்த பெரும்பாடுள்ள பெண்ணும் கூட 12 ஆண்டுகள் கழித்து ஆண்டவரை எப்படியாவது தொட்டால் குணமடைவேன் என்பது அவர் கன்விக்ஷன் ஃப்ரம் வித்தின், அவர் மோட்டிவேஷன். சில சமயத்தில் சில பேருக்கு ராங் கன்விக்ஷன் இருக்கு, இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும். இது ரைட் கன்விக்ஷனா ராங் கன்விக்ஷனா, எப்படி நம்ம வந்து எவாலுவேட் பண்ணணும், டிசைன் பண்ணணும். சில பேர் வந்து கண்டபடி எது வேணாலும் பேச வேண்டியது. The point of reference is Jesus Christ our Lord. அரசியல் ஈடுபாடு நமக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல. நம்ம வந்து எல்லாரையும் பார்க்கணும், நிகழ்ச்சிகளை பார்க்கணும். பட் primarily you are a priest of God. அநீதியோடு சமரசம் செய்ய சொல்லவில்லை. அநீதியோடு சமரசம் செய்யாதே, அநீதியை எதிர்த்து போராடு. ஆனால் இயேசுவின் மனநிலையோடு எதிர்த்து போராடு. You can never justify violence. Never justify violence. எப்பேற்பட்ட மகாத்மா காந்தியே திருமுழுக்கு பெறாதவரே நான் வயலன்ஸ் தான் நல்லது, இயேசு சொன்ன நான் வயலன்ஸ் தான் நல்லது என்று சொன்னார். சில பேர் வந்து வயலன்ஸை கொண்டாடுகிறார்கள். அதை நாம் எப்படி ஆதரிக்க முடியும்? ஆதரிக்க முடியாது. உன்னுடைய கன்விக்ஷன், இஃப் ஜீசஸ் வேர் டு பி ஹியர் வாட் ஹி வில் டூ. சில பேர் வந்து செலக்டிவா வந்து சில டெக்ஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு ஆலயத்தை தூய்மைப்படுத்தினார், அவர் சாட்டையை எடுக்கவில்லையா, நானும் சாட்டையை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். உண்மையாகவே ஆழ்ந்து தியானித்து பாருங்கள், ஆண்டவருடைய மனநிலை என்ன பாருங்கள். நான் கூட 11 இப்படிதான் சொன்னேன், என்னை சிலுவையில் அறைபவர்களையும் அன்போடு நான் உற்று பார்க்கிறேன். உங்கள் பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள் என்று அவர்கள் போதித்ததை நான் வாழ்ந்து காட்டுகிறேன். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம். உங்கள் பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள்னு சொல்லிட்டு ஆண்டவர் 5 காரியம் செய்கிறார். நீ எந்த சமூக சிந்தனை உள்ளவனாக இருந்தாலும் இந்த 5 காரியங்களை நீ செய்யவில்லை என்றால் ஆண்டவருடைய போதனைக்கு எதிராக இருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். பகைவருக்கே ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார்? Do good to them. Do good to them. எல்லாருக்கும் நீ நல்லது செய்யத்தான் இருக்கிறாய் என்று உன்னுடைய பங்கிலே வெளிப்படுத்த வேண்டும். அவன் என்னுடைய பகைவன், கெட்ட வார்த்தை போய் திட்டுறது, சொல்லி திட்டுறது, அப்படிப்பட்டது இயேசுனுடைய போதனையோடு ஒத்து வராது. You should give the confidence to people that you are there to do good to them. இரண்டாவது, benedire, speak well to them and of them. இந்த நாட்களில் நான் அடிக்கடி சொன்னது, I always use persuasive language, not all the time condemnatory language. benedire, speak well to them and of them. எல்லாரிடமும் நன்றாக பேசு, எல்லாரை பற்றியும் நல்லதே பேசு, கூடுமான வரை ரகசியமாக தவறுகளை எடுத்து சொல், பகிரங்கமாக பாராட்டு. சில தலைவர்களுக்கு பாராட்டவே தெரியாது, ரொம்ப ரேரா தான் பாராட்ட தெரியும். அவர்களை நீ பின்பற்ற முடியும். எப்ப பார்த்தாலும் பெர்பச்சுவல் கிரம்ல கான்ஸ்டன்ட் கம்ப்ளைனரா இருக்கிறவர்களை நாம் பின்பற்ற முடியாது. நம் ஆண்டவர் அப்படி அல்ல. நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே என்கிறவர் தான் நம் ஆண்டவர். பாருங்கள், நம்முடைய கன்விக்ஷன் ராங் கன்விக்ஷன்ல போகக்கூடாது. 2, 3வது, ப்ரே வித் தம் அண்ட் ஃபார் தம். ஆண்டவர் சொன்னார், யாராவது ஒன்ன சொன்னா அவங்களுக்காக ஜெபி. ஜெபமே இல்லை அப்படின்னு ஒருத்தன் வாழ்கிறான்னு வச்சிங்க, அவன் வந்து நம்முடைய தலைவராக இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்பவன் நம்முடைய தலைவராக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நம்ம ஆண்டவரை பற்றி இல்லாது பொல்லாது எல்லாம் பேசுகிறவனை நாம் பகிரங்கப்படுத்த முடியுமா? நிச்சயமா கிடையாது. Do good to them,
speak well to them and of them, pray with them and for them. மூணு காரியம் சொன்னார். மூணாவது ஆண்டவர் சொன்னார், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு. இதைத்தான் ஆண்டவர் போதித்தார். பாரு, be patient with them. பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் குருக்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் பேஷண்டா இருக்க மாட்டேன்ப்பா, நான் ஆண்டவரோட நீ ரொம்ப பெரியவனா? ஒரு பிரதரை நான் ஆஸ்பத்திரியை கூட்டு போயிருந்தேன். அந்த டாக்டர் வந்து ரொம்ப நேரம் எடுத்தார் ஒவ்வொருத்தவங்களையும் பேசி எழுதுறதுக்கு. இங்கே கர்மாத்தூரில் படிக்கும்போது கூட இங்கே ஒரு டாக்டர் இருந்தார். ஐ டோன்ட் நோ, க்ரூஸ்க்கு அந்த பேர் தெரியுதுன்னு தெரியல. அவள் பேசிக்கிட்டே இருப்பார். வந்து கர்மாத்தூரில் படிக்கும்போது மதுரைக்கு வர சொல்லுவாங்க. பேசியே அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து அவங்க வந்து நிறையா நேரம் பேசி எழுதி கொடுப்பார். நான் அப்படி தான் ஒரு பிரதரை கூட்டும் போகும்போது அங்கே இப்படி போட்டிருந்தது, பி எ பேஷண்ட் பேஷண்ட். ஒரு கொட்டேஷன், பி எ பேஷண்ட் பேஷண்ட், டோன்ட் பி இம்பேஷண்ட். இஃப் த டாக்டர் இஸ் பேஷண்ட் இன் டீலிங் வித் அனதர் பேஷண்ட், ரிமெம்பர் இட் குட் பி யூ. அது நீயா இருக்கலாம் இல்லையா? என்னடா அது, நமக்கு 17வது டோக்கன் வந்திருக்கு, இன்னும் 3லே இவர் பாட்டில் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு, எப்போதான் வரும் அப்படின்னு சொல்லி கடுப்பாகுது நமக்கு. அப்போ அந்த கொட்டேஷன் எழுதியிருந்தது அந்த காலத்திலே, be a patient patient, don't be impatient. If the doctor is patient in dealing with another patient. இன்றைய நவீன ஊடகங்கள் சில பேச்சுக்கள் எல்லாம் இம்பேஷண்ட்டை தான் அதிகமாக வளர்க்குது. பொறுமையற்ற தனத்தை தான் அதிகமாக வளர்க்கிறது. நம்முடைய பெற்றோர் மட்டும் 5 வயது வரை முக்கியமாக நம்மோடு பொறுமையாக இல்லை என்றால் கை இருக்காது, கால் இருக்காது, எதுவுமே இருக்காது நம்ம கடைசியில். பாருங்க, அதே பொறுமை எல்லாரிடமும் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் கேட்கிறார். டோன்ட் யூ ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட், ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட் என்று கேட்கிறார். அதான் 4வது. அடுத்தது ஃபைனலாக ஆண்டவர் சொன்னது, கோட்டை கேட்டால் சட்டையும் கழட்டி கொடு அப்படின்னு சொன்னார். லூக்கா 6ல் பாருங்க, உன்னை அங்கேயே கேட்டால் சட்டையும் சேர்த்து கொடு. பி ஜெனரஸ் டு தெம். இதுதான் நம்ம ஆண்டவர் போதித்தது. இதுல வந்து நம்ம கன்விக்ஷனா இருக்கணும். அன்பார்ந்த குருக்களே, do good to them, at least give them the confidence you are there to do good to them, speak well to them and of them, pray with them and for them, be patient with them and be generous to them. தாராளமாய் இருப்பது ஒவ்வொரு திருப்பலியிலும் நிகழ்வதுதான். அப்பத்தை பிடுகிறார், மக்களுக்காக என்னையே பிட்டுக் கொள்வேன், கொள்வருவேன். டேக் அண்ட் ஈட், டேக் அண்ட் ட்ரிங்க். என்னுடைய நேரத்தை, உழைப்பை நான் மக்களுக்காக கொடுக்கிறேன். Celebrating the Eucharist and being selfish are contradiction in terms. Celebrating the Eucharist and being selfish are contradiction in terms. ஒரு பூஜாரி செய்வதை ஆண்டவர் இங்கே நிறைவேற்ற நம்மை அழைக்கவில்லை. நான் எப்படி எவ்வித மிச்சமும் இன்றி என்னையே கொடுக்கிறேனோ அதே போல ஒரு குருவாக நாள் முழுவதும் நான் என்னையே கொடுப்பேன். என் நேரத்தை கொடுப்பேன், உழைப்பை கொடுப்பேன், திறமைகளை கொடுப்பேன், பொருட்களை கொடுப்பேன், சேர்த்து வைக்க மாட்டேன். இங்கே குரு நாம், ஆண்டவர் பலிப்பொருள். நாள் முழுவதும் நாம் தான் பலிப்பொருள், ஆண்டவர் குரு. இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாள் முழுவதும் பலிப்பொருளாகத்தான் பலியை நாம் நிறைவேற்றுகின்றோம் என்பதை மனத்தில் வைக்க வேண்டும். பாருங்கள், இதுதான் கன்விக்ஷன், ரைட் கன்விக்ஷன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி மாரல் தியாலஜியில் எல்லா செமினர்லையும் வந்து கான்ஷியன்ஸ் பற்றி, ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸ் பற்றி நீங்கள் வந்து படிச்சிருக்கிறீங்க. சில பேர் நான் செய்யறதான் ரைட்டு, என்னுடைய ஐடியாலஜி தான் ரைட்டு, malformed conscience, என்னுடைய கொள்கை தான் ரைட்டு அப்படின்னு நினைச்ச கூடாது. எப்ப பார்த்தாலும் evaluate, discuss with serious persons how it contradicts Jesus. மன்னிப்பு ஜீசஸ் இருக்கு, உங்ககிட்ட மன்னிப்பு இருக்குதா? மன்னிப்பு இருக்கு. முக்கியமா நான் வயலன்ஸ், ஜீசஸ்னுடைய அடிப்படை போதனை. உங்ககிட்ட நான் வயலன்ஸ் இருக்குதா? அதை வந்து நாம் பார்க்க வேண்டும். சரியான கன்விக்ஷன்ல ஆண்டவருக்காக நாம் செய்ய வேண்டும்.
ஆனால் எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது, அது நான் ஒத்துக்கிறேன். உதாரணமா அன்னை தெரசா கிட்ட, என்னம்மா நீ ஏழைகளை வயிற்றுல அடித்து சம்பாதிக்கிறான் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவங்ககிட்ட உதவி வாங்குறிய. அம்மா சொன்னாங்க, சரிதான் நீங்கள் சொல்கிறது, ஆனால் அமைப்புகளை மாற்ற ஒரு சிலர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் வேலையை செய்யட்டும். நான் தனி மனிதர்கள் சாகின்ற போது அவர்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு கடவுளுடைய அன்பை அனுபவிக்கட்டுமே என்று நான் வேலை செய்கிறேன் என்று சொன்னார்கள். அதே போல பல்வேறு மனிதர்கள் பல்வேறு நிலைகளுக்காக bring their values and teachings and measure them, evaluate them in the light of what Jesus the Lord has said. அதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது. ரைட் கன்விக்ஷன். மேல்ஃபார்ம்டு கான்ஷியன்ஸை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறது தான் ரைட்டு, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் சாத்தானுக்கும் நமக்கும் அதிக வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். உண்மைதான், உண்மையாகவே கரெக்டாக ஒருத்தர் இல்லை. நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலுக்கு சொல்ல, இவங்க கிட்ட கேளு, இவங்க கிட்ட கேளு, அவங்களுக்கு மனசாட்சி இருக்கு. Dear fathers, don't misunderstand me. I want you to cooperate with evil. We have to fight against evil, but in accordance with the mind and heart of Jesus. Mind and heart of Jesus. First letter, Philippians first chapter, அதை வாசிச்சு பாருங்க. இந்த 2வது though he was in the form of God இதெல்லாம் ஆரம்பிக்கிற வரைக்கும் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 1 to 5, 6லேருந்து தான் though he was in the form of God ஆரம்பிக்கும். எவ்வளவு அழகா பவுல் சொல்லியிருக்கிறார். அந்த காலத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், இயேசுவின் மனநிலையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. Conviction is not being adamant. We have to give way. Divine law cannot change, but human law can always change. சில நேரங்களில் சில முடிவுகளை எடுக்கலாம். I am called by God, anointed representative of God. I have come to do the will of God, not my own will. I have come to suffer. I am not only a priest, but I am a victim. I am another Christ. I can do anything with the strength of Jesus. எப்படி டெவலப் பண்றது இந்த கன்விக்ஷனை? Have an open mind. Be simple. Accept the reality. Learn from others. Exercise conviction. Do everything with conviction. பாருங்க, இந்த உறுதிப்பாட்டோடு நாம் போக வேண்டும். இதற்கு தேவை மிக முக்கியமாக ஆழ்ந்த நம்பிக்கை, நம்மை அழைத்தவரில் நம்பிக்கை. நான் மீண்டும் மீண்டும் சொல்றது, service in itself is neutral. It is not a virtue. Do every service, every work with humility and charity. With humility and charity. இந்த கன்விக்ஷனோட இங்கேருந்து போகணும். இந்த கன்விக்ஷன் எப்படி கிடைக்கும்? நிச்சயமாக ப்ரேயரில் கிடைக்கும், இறை வார்த்தையில் கிடைக்கும், எளிமையான வாழ்வில் கிடைக்கும், கடின உழைப்பில் கிடைக்கும். கடைசியாக நம்முடைய மனநிலை, நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், செய்ய வேண்டியதைத்தான் செய்தோம் என்று சொல்லுகின்ற மனநிலையை நாம் நேற்று பார்த்தோம்.